ஹாய் சகோஸ், வணக்கம் வணக்கம். இது வில் பி டாக். இது அலப்பறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆமாம், நாட்டையே சீரழிக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். நல்லாக்கா டைட்டில்ஸ் இது நல்லாயிருக்கும். கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இதில் தேவையற்றவங்கள எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவை இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இன்டர்வியூ கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வருஷம் எப்படி போயிட்டுருக்கு மக்களே? உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதில் இந்த வருஷம் எனக்கு என்னவோ கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்லாம். தேவையில்லாத விஷயங்கள் வந்து வலைதளத்தில் தேவையில்லாமல் ஃபேமஸ் ஆகுது, தேவையில்லாமல் ஃபேம் ஆகுது, தேவையில்லாமல் வருது. அதாவது நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள் வந்து ஆகாதோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாயிட்டு அக்காக்கள் வீடியோக்கள். ஏன்னா அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன், வேற எதை பற்றி பேச போகிறேன் இந்த வீடியோவில். அக்காக்கள் பலவிதம், அது வெளியே இது ஒரு விதம் அப்படின்றாங்க. அக்காங்கன்னா ஒன்று தான், ஒரே ஒரு அக்கா தான். அக்காடா அது அக்கா. நீங்கள் என்னென்னமோ இல்லாமல் அக்கா வைக்கிறீங்களே, தப்பு இல்லை. அக்காக்கள் இருக்காங்கல்ல, உரிமைக்குரியவங்க அவங்க. அதனால யாருக்கு அந்த அக்கான்ற பேரை வைக்காதுங்க தயவு செய்து. அடுத்தால அம்மான்ற பேர் வைப்பீங்களா? எவ்வளோ கொச்சையா இருக்கு பார்த்தீங்களா தங்கச்சமயத்தில். கேவலமா இருக்கு. நாட்டில் தேவையான விஷயங்கள் அதிகமாக இருக்குது மக்களே. அந்த மாதிரி தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் கண்டென்ட் ஆக்கி அதை வந்து பெருசாக ஆக்கி அதை இது பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். நாட்டை பற்றிய நிறைய விழிப்புணர்வுகள் தேவை இருக்குது, படிப்பு பற்றிய விழிப்புணர்வுகள் தேவையாக இருக்குது. கஷ்டப்படுறவங்க எப்படி எந்த அளவில் கஷ்டப்படுறாங்க, அவங்கள எப்படி முன்னேற்றி எடுக்குன்ற நிறைய விழிப்புணர்வுகள் தேவை இருக்குது. அவங்க படிப்பு, அவங்க எந்த மாதிரி படிப்பை எடுத்துக்கிறாங்க, எந்த மாதிரி இது பண்ணுறாங்க, என்ன அது எல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆபாசமான வீடியோ எடுத்து போடுறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பேர் வைங்க, அக்கான்ற பேர் வைங்க. என்ன அக்காவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நான் ஜாலியாக இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா நான் இதுக்கு மேலே பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து அக்காக்கள் வந்து ன்றது வேற, அக்கான்றது வேற. ஒருத்தவங்கள நம்ம ரொம்ப நேசிச்சாலோ ரொம்ப பிடிச்சு போச்சு அக்கான்னு கூடுறது வேற. அது வந்து பாசம், புரியுதா? பாசம். பாசத்தில் அக்கான்றது ஒரு எவ்வளோ பெரிய வார்த்தைங்க அது, அக்கான்றது. நீங்கள் வந்து சாதாரணமாக பண்ணலக்கா, சாதாரணமாக பீரோக்கா, சாதாரணமாக ஓடிங்கக்கா, டெய்லர் அக்கா, என்னென்னமோ அக்கா இருக்குது. இன்னும் பலவித அக்காக்கள் இருக்குது. இவங்களெல்லாம் என்னத்துக்கு நம்ம காட்டணும்? இவங்களெல்லாம் பற்றி நான் இன்னைக்கு பேச வேண்டிய தேவையில்லை தான். ஆனால் இதை நான் பேசுகிறேன்னா நான் மட்டும் பேசக்கூடாது, எல்லாருமே பேசணும் இதை பற்றி. ஏன்னா நாடு சீரழிவு ஆகிறதுக்கு இந்த அக்காக்கள் முக்கியமான காரணங்க இருக்காங்க. இதெல்லாம் பேன் பண்ணணும். இவங்க வந்து ஏன்னா நீங்கள் வந்து அக்கா அக்கான்னு ஆக்கிட்டு இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னத்தை இல்லாமல் பண்ணிட்டுருக்காங்க. என்னை பொறுத்தவரை அக்கான்றது என்ன தெரியுமாங்க? ஒரு அக்கா, எனக்கு அக்கா இருக்கா, ஏன்னா அக்காளுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு யோசிப்பேன், புரியுதா? ஏன்னா அக்காளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அக்காளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா கல்யாணத்துக்கு
நான் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் யோசிச்சு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அக்காளுக்கு மருமகளுக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். அடுத்தால அக்காளுக்கு கல்யாணம் வரும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் நான். எல்லாருமே அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு, உடம்பை காமிச்சு கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அக்கான்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இந்த மாதிரி உடம்பு காமிச்சு உடம்பை விற்கிறாங்கன்னு அர்த்தம் பேர். அதுதான் தனி பேர், பீல ஆரம்பிக்கும் இங்கிலீஷில். தமிழில் அது சொல்ல முடியல, என்ன வரல வந்துச்சுன்னா சொல்லிடுறேன். ஆமாம், ஏன்னா நாட்டில் எவ்வளோ தேவையான விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இது தேவையில்லாத இது தேவையா? இவங்க முதல்ல இன்ஸ்டாகிராம்ன்றது முதல்ல சொல்லிட்டாங்க. அம்மா எல்லாருமே பெரிய பெரிய நல்லா சொன்னாங்க. மொபைல்ன்றது உங்கள் தேவைக்காக, மொபைல்ன்றது நம்ம தேவைக்காக. அது ஓகே, அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லதை எடுத்துக்குங்க சொல்கிறாங்களா எல்லாரும், வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க. பாதி பேர் என்ன கேமில் அடிக்ட் ஆகிட்டாங்க, பாதி பேர்னா இப்படி அடிக்ட் ஆகிறாங்க. நாட்டில் நல்ல கண்டென்ட் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் வியூஸே காணும். நல்லதாக பேசுகிறாங்க, படிப்பை பற்றி பேசுகிறாங்க, புத்தகத்தை பற்றி பேசுகிறாங்க, நாட்டோட வளர்ச்சிகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எல்லாரும் பேசினா எனக்கு சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன். அக்கான்றது எவ்வளோ பெரிய மதிப்புக்குரிய ஒரு சொல்லுங்க. இதை நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒதுக்கிடுங்க, சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்களேன், அதுவே போயிடும். நான் அப்படியே கருகி போயிடும்னு வைங்களேன். இதை நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிற சேனல்களெல்லாம் முதல்ல நான் அடித்து தவிர்த்து எடுக்கணும்னு வைக்கிறேன். தேவையில்லாதவங்களெல்லாம் பேசி இன்டர்வியூ எடுத்து அது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம நாட்டை நாசமாக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு. அக்கா வேண்டாம், நீங்கள் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு அவங்களுக்கு அவங்க பேரை வச்சு கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. அக்கா வேண்டாம். அடுத்தால அம்மான்னு கொடுங்க, ஏதாவது பேரை வச்சு. அது ஆல்ரெடி போட்டுருப்பாங்க, அது வேற வச்சு அது நமக்கு என்ன வழி வரல. அம்மான்றது எவ்வளோ புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானதா அக்கா. அக்கான்றது புனிதமான சொல்லுங்க. அதை இப்படி நாராசமாக்குறாதுங்க, சரிங்களா? இன்டர்வியூன்ற பேரில் இவங்கள அக்கான்னு யாராவது கூட்டிங்க, என்னப்போ சொல்றதுன்னே தெரில. கடுப்பாயிடுறேன் எனக்கு உண்மையில மக்களே. எனக்கு என்னோட சகோதரிகள் நீங்கள் எனக்கு ஒரு அக்காளாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு ஒரு அக்காளாக இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க மக்களே, அக்கான்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கலாம், எனக்கு ஒரு அண்ணனாக இருக்கலாம், எனக்கு ஒரு தம்பியாக இருக்கலாம், எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கலாம், எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கலாம், ஒரு மாமாவாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், என்ன உறவுகளாக இருந்தாலும் சரி. முதல்ல மாமான்றது தப்பாக்குனது முதல்ல தப்பு. தாய் மாமன் உறவுன்னா எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? அவர் பொண்ணு கொடுப்பாரு, பொண்ணு மட்டுமா கொடுப்பாரு, செல்வத்தை கொடுப்பாரு, என்னென்னவோ விடுவார். தாய் மாமன் உறவுகளை நம்ம கொச்சப்படுத்தாண்டா நண்பர்களே. உறவுகளை நமக்கு ஆதரிக்கட்டாலும் அந்த உறவுகளை கொச்சப்படுத்தாமல் இருந்தால் போகிறோம். ஆமாம், அதனால் இதில் இன்னொருத்த வாரா இப்போ புதுசாக என்னெல்லாமோ பண்ணுறாருங்க, நாக்க விட்டுறானுங்க, டேட்டுன்ற பேரில் என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. தமிழக அரசாங்கத்திற்கு என்னோட நன்றி நான் முதல்ல தெரிவிச்சுக்குவேன். முதல்ல அந்த டேட்டு நாக்க வெட்டினோன்னே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவனை வந்து வெளியில் விடாதீங்க.
இந்த மாதிரிப்பட்டவங்களை வெளியில் விட்டிங்கன்னா இன்னும் நாடு கெட்டு போகும் மக்களே. அதை மட்டும் சொல்கிறேன். ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு இன்னும்? ஆமாம், அதனால் இது வேறு செல்லு வேறு கோக்கமாக பொண்ணு. அதனால் அந்த மாதிரி பட்டவங்கள முதல்ல வெளியே விடாதீங்க, வெளியே விடாதீங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சொல்வாக்கு இருந்தாலும் என்ன அது இருந்தாலும் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து அவங்களுக்கு இனிமே அந்த மனசை மாத்திரைக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையை கூப்பிட்டுருப்போங்க. நல்ல ஒரு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுங்க. இனிமே அந்த நாக்கை வச்சு இப்போ நாக்கு நல்லா இருக்கும். சுவை எப்படியே சுவை நரம்புக்கு அதில் 1008 செல்கள் இருக்குது இந்த நாக்கில் சொல்கிறாங்க. இந்த நாக்கில் ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு 1008 நரம்பு வேறு இருக்குது. இந்த ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு சுவைகள் இருக்குது. இந்த நுனி நாக்கில் சுவை நரம்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சுவை நரம்பு கட்டாயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பேச முடியுது அவனால, நாக்கு ஓட்டணுனால. இன்னும் கொஞ்ச நாள் போக போக மரத்து போயிடும். மரத்து போன ஒரு என்ன ஆயிரும்னா பேச்சு கொஞ்சம் நிம்ம கட்டாயிரும். இந்த கண்ணில் என்ன பண்ணுறான்னா ஏலியனாக மாறிட்டான் நம்ம. அவன் மனுஷன் எப்போவுமே மனிதனாக தான் இருக்க முடியும். அவனோட குணாதிசயங்கள் மாறுமே தவிர ஏலியனாலாம் மாற முடியாது. கண்ணில் மையை ஊற்றிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கான். அந்த மை கொஞ்ச நாளில் அந்த மையோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா கண்ணில் உள்ள பார்வை குறைய ஆரம்பிக்கும். பார்வையோட ஒரு சில அணுக்கள் இருக்கும், என்னென்ன இருக்குமோ அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொல்ல என்ன ஆகும்னா செத்துரும். அப்படி பார்வை செல்ஸ் செத்துரும். நரம்புகள் அதில் உள்ள நரம்பு மண்டலங்கள்லாம் அவ்வளோ இதாக இருக்கும், ஒவ்வொன்றா செத்துரும். அதனால் அதையும் கொஞ்சம் நல்லபடியாக அவனுக்கு கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் கிளியர் ஆக்கி விட்டுட்டு நாக்கெல்லாம் தைக்க முடிஞ்சுன்னா தைச்சி அனுப்புங்க. இன்னும் அவனை அந்த கண்டென்ட் எல்லாம் போட முடியாத அளவில் அவனை பண்ணி அவனை மனசை திருத்தி கொண்டாடுங்க. அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மனநல காப்புகம் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவனோட இதெல்லாம் என்னென்னா டேட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சாத்தானோட இது சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணிட்டுருக்கான். அதெல்லாம் அவனோட மனநிலைமையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நீ மனுஷன்டான்றதை ஓரளவுக்கு புரிய வச்சு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்காக்கள்லாம் நம்ம இல்லை வராத அளவில் 2025ஆம் ஆண்டு நமக்கு சிறந்த ஆண்டாக மாற எனக்கு நீங்கள் வாழ்த்துங்க. நான் ஆமாம் எனக்கு உங்களுக்கு அதேமாதிரி சிறந்த ஆண்டாக இது பண்ண எனக்கு நிறைய பேருக்கு வாழ்த்தைக்கு எனக்கு வயது கம்மி. அதனால் வேண்டிக்கிறேன். எல்லாம் இல்லை இறைவனெல்லாம் வேண்டிக்கிறேன். ஆமாம், அது யாராக இருந்தாலும் சரி தான். எல்லாருக்கும் நல்ல வருஷமாக மாறுறதுக்கு இந்த வருஷம் ஒரு சிறந்த ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கணும், நல்ல தொடக்கமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். வேறு எதுவும் என்னை பற்றி ஏதாவது சொல்லணுன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்க்குறேன். நான் டெய்லி பார்த்துட்டு தாங்க. எனக்கு வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. இருந்தாலும் என்னோடய கருத்தை ஒருத்தர் பார்த்தாலும் போதும், அது போதும் எனக்கு. இது தாறுமாறு தக்காளி சோறு தலைவரே தாங்க முடியல தலைவரே, அழுதுட்டு தலைவரே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த அக்காக்கள் பரிதாபங்கள் இல்லை, இது எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. இந்த அக்காக்களோட இது என்ன இதாகிடுச்சு. அதனால் எல்லாருக்கும் நன்மை வைக்கட்டும் மக்களே. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். நமக்கு ஒரு நல்ல பஞ்சு டைலாக சொல்லிவிடுங்க. நான் நல்லா பஞ்சாக பேசணும். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அலப்பற ஸ்டார்டிங். 2025 எந்த ஒரு நிசப்தமான அழகான வாழ்க்கையை வாழைக்கு எல்லாத்துக்கும் வேண்டி விருப்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் சந்தோஷமானுங்க. நல்ல விஷயங்களை நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க. கெட்ட விஷயங்களை ஒதுக்கிடுங்க. அது இக்னோர் பண்ணிட்டாலே போதும். எப்படி இக்னோர் பண்ணிடுங்க, அதை எடுங்கண்டாங்க. வில் பி வாட்ச், இது வில் பி டாக். நீங்கள் பாருங்கள், பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. எல்லோரும் பேசணும். ஆமாம், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பேசணும். சரிங்களா?